ஐயப்ப பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் கேரளாவில் வந்து வர்ற ஐயப்ப பக்தர்களில் 30% மட்டும்தான் கேரளாவிலேருந்து வர்றாங்க. மற்றபடி 70% ஐயப்ப பக்தர்கள் எங்கேருந்து வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள் தான் அதிகமாக இங்கேருந்து போகிறாங்க. அதில் அதிகமாக போகிறவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஐயப்ப பக்தர்கள் தான் அதிகமாக. 40 நாள் விரதம் இருந்து எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு, மற்ற சுய ஒழுக்கம் இதெல்லாம் இவ்வளவு இருந்து சின்சியராக இவ்வளோ தூரத்தில் போயிட்டு ஐயப்பனை தரிசனிக்கணும் அப்படின்னு சொல்லி சபரிமலைக்கு போனாக்க அங்கே ஒரு பக்தி, தெய்வீகம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாமல் அதுக்கு மாற்றா க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குது, கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களால சராசரியாக தரிசனம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை வந்து இன்னைக்கு நேற்று திடீர்னு வந்தது கிடையாது. சராசரியாக வந்து ஒரு நாளைக்கு ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் 70,000 பேர் தான் தரிசனம் பண்ண முடியும். அந்த 70,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம், சில நேரத்தில் 1,10,000 இந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க. வர்ற பக்தர்களை வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஐயப்பனை தரிசிக்கிறதை யாராவது தடுக்க முடியுமா? அது முடியாத காரியம், செய்யக்கூடாத விஷயம். அதே நேரத்தில் இந்த கூட்டத்தை வந்து நெரிசலை எப்படி வந்து கையாள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரையில் தற்பொழுது உள்ள அரசாங்கம் எடுத்திருக்க முயற்சிகள் இதை விட சிறப்பாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுற வரக்கூடிய ஒரு பக்தனோட மனநிலை எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கோயிலில் வந்து தற்பொழுது கிடையாது. அதுக்கு காரணம் வந்து முழுவதும் நிர்வாக தவிர வேறு எந்த விதமான விஷயமும் கிடையாது. இதே மாதிரி வந்து மற்ற கோயில் இருக்குது. இப்போ திருப்பதி கோயிலெலாம் இருக்குன்னா அது வந்து மலையில் உள்ள கோயில், இவ்வளோ ஒரு கரடுமுடான பாதை இல்லாமல் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சபரிமலையில் வந்து இவங்க நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வைஷ்ணதேவின்னு சொல்லக்கூடிய நார்த்தில் இருக்க ஒரு கோயில், அவங்கெல்லாம் எப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் இதே மாதிரி வர்றாங்க. அவங்களால சிறப்பாக நிர்வகிக்க முடியல, எதனால இவங்களால நிர்வகிக்க முடியலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பெரிய ஆதங்கமாகவும் ஐயப்ப பக்தர்களோட பெரிய குறையாகவும் இருக்குது. இந்த விஷயம் மாறணும்னா, ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்களோட குறை தீரணும்னா கேரளா தேவசம் போர்டு, அதுக்கப்புறம் கேரளா அரசாங்கம் ரெண்டு சேர்ந்து நிரந்தரமாக இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குங்கிறது நம்மளோட கோரிக்கை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஐயப்ப பக்தர்கள் வந்து காணிக்கையாக கொடுக்குற பணம், அவங்களோட உழைப்பில் சேமிப்பில் வர்ற சின்ன சின்ன ஒரு சேமிப்பாக காணிக்கையாக கொடுத்த பணம் வந்து எப்படி திருடு போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தங்கத்தகடை கொண்டு வந்து அங்கேருந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் அதை காப்பராக மாற்றி அதுக்கப்புறம் இப்போ என்ன போயிட்டுருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை வந்து ஆரம்பத்தில் வந்து கேரளா போலீஸ் வந்து முன்னால் இருந்த அரசாங்கம் அதை என்கொயரி பண்ணுறதுக்கு கூட விசாரணை பண்ணுறதுக்கு கூட ரெடி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள அரசாங்கத்தை நிர்பந்திச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் எஸ்ஐடியில் வந்து விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் போன மாதமும் கோர்ட்டில் அவங்க சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் பண்ணாங்க. அது இன்னும் முடிவு இல்லாமல் இருக்குது. இந்த மாதம் ஜூலை 20ஆம் தேதி மறுபடியும் அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் உறுதியாக அதில் யார் குற்றவாளி அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்கிற விஷயம் இனிமேல் நம்மளுக்கு தகவல் வரும். அதில் வந்து சம்பந்தப்பட்டிருக்க, அதாவது தங்கம் வெளியே கொண்டு போகையில் யாரோட அனுமதி இல்லாமல் வெளியே கொண்டு போக முடியாது. தேவசம் போர்டு அதிகாரிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதில் உள்ள தந்திரி சம்மந்தப்பட்டிருக்கார். அவரோட கையொப்பம் இல்லாமல் இதை வெளியே கொண்டு போகிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அந்த தந்திரியாக இருந்தாலும் சரி, அதில் சம்மந்தப்பட்ட மந்திரியாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை எஸ்ஐடியால் எந்த அளவுக்கு சிறப்பாக விசாரணை பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்க முடியும் அல்லது பண்ண போகிறாங்கங்கிறது தெரியாத விஷயம். ஒருவேளை அது பண்ணாத பட்சத்தில் இந்த விஷயம் வந்து சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிறது நம்மளோட வேண்டுகோள். சில மாநில அரசாங்கம் சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு பண்ண மட்டும்தான் முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் பண்ண முடியாத பட்சத்தில் நாங்கள் அதை கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இதை வந்து சிபிஐ என்கொயரி பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கிறதா நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு தங்கம், ஒரு திருட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா எந்த ஐயப்ப பக்தனும் பார்க்கல. இது வந்து அந்த கோயில் மேலே வச்சிருக்க ஒரு ஐயப்ப பக்தனோட ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஐதீகம், அது வந்து இங்கே வந்து கைமீறி போயிருக்கு, களவாடப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை சரியான விசாரணை பண்ணி அதில் சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும். 1 2 ரெண்டாவது, நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு வந்து ஐயப்ப பக்தர்களால் காணிக்கையாக ஒரு வருஷத்துக்கு அங்கே வர்ற வருமானத்தை பார்த்திங்கன்னா 350லேருந்து 400 கோடி ரூபா வருமானம் வருது. 400 கோடி ரூபா வருமானம் வரையில் அந்த வருமானத்திலேருந்து அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு கோயிலோட நிர்வாகம், தேவசம் போர்டு எவ்வளவு செலவு செய்யுதுன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஒரு 5% பணம் கூட கிடையாது. அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட
அமௌண்ட் அவங்க செலவு பண்ணுற பட்சத்தில் தற்பொழுது இருக்க முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் 40 நாள் விரதம் இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசிக்க போன பக்தர்கள் தரிசனமே இல்லாமல் திருப்பி வந்த விஷயம் போன வருஷம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த மாதிரியான சூழ்நிலை தொடரணுமா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஐயப்ப பக்தர்கள் எடுத்திருக்க முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேயும் மறுமுறை நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது கிடையாது. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு அங்கே தேவசம்போடால் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அதை இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், 14 வயசுக்கு கீழே உள்ள மணிகண்ட சுவாமிகள், அது சின்ன பெண்களாக இருக்கலாம் அல்லது சின்ன வயசு பையனாக இருக்கலாம், அதே மாதிரி டயபெட்டிஸ் உள்ள சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இவங்களுக்கு தற்பொழுது உள்ள க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு, அவங்க கூட்ட நெரிசலை எப்படி தேவசம் போர்டு, கேரளா போலீஸ் இது எப்படி நிர்வாகம் பண்ணுது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அங்கே கிடையாது. ஒருவேளை 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் போன தரம் 2025 மட்டும் கார்டியாக் அரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட 150 பேருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சுச்சுவேஷன் அதில் ஒரு 48 பேர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தது போன வருஷம் மட்டும். இது சொல்கிற செய்தி நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நேரடியாக கீழே கொண்டு வந்தால் பம்பையில் இவங்களை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அதாவது 1 ஹவர் மெடிக்கல் எமர்ஜென்சியில் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த 1 ஹவருக்குள்ளே யாருக்கு இதே பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பட்சத்தில் அந்த உயிரிழப்பை இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதே நேரத்தில் தேவசம் போர்டோ அல்லது கேரள அரசாங்கமோ இதை பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் யாருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அல்லது டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கோ, உடல்நிலை தகுதி இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போகாமல் தவிர்க்கிறது அவங்களுக்கு இப்போ உள்ள ஒரு சூழ்நிலையில் உயிர் பாதுகாப்பாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த சின்ன 14 வயசுக்கு உள்ளவங்க தலையில் இருமுடியை தூக்கிக்கிட்டு நிற்கையில் கிட்டத்தட்ட அவங்க வெயிட் பண்ணுற நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த 10 மணி நேரத்தில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான குடி தண்ணீர் கூட இங்கே கிடைக்கிறது கிடையாது. சுத்தமான கழிப்பறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கழிப்பறைக்குள்ளே ஒரு ஆள் போயாச்சுன்னா திருப்பி வந்தால் அந்த சாமி மாலை போட்டிருக்க சாமி திருப்பி குளிச்சா மட்டும்தான் அவங்கள மேலே மலையேறி போய் தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கழிப்பறை அவங்க வச்சுருக்குது. அதுக்கு கூட்டு மூலமாக கொடுத்துருக்க நிர்வாகம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவசம் போர்டுக்கு யாருக்கு அதை நிர்வாகிக்க பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, டெண்டர் எடுத்திருக்காங்களோ, டெண்டர் எடுத்ததோடு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளைக்கு 1,00,000 பேர், 1,00,000 பக்தர்கள் அதில் மேலேருந்து போகிறாங்க, கீழே வர்றாங்க. அப்படிங்கையில் எத்தனை பேர் அந்த கழிப்பறையை உபயோகிப்பாங்க? அது எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அதை பார்க்குறதுக்கு யாரும் அங்கே நாதி கிடையாது, அதை பார்க்குறதும் கிடையாது. அதை இந்த மாதிரி இந்த நிர்வாக குழார் தொடர்ச்சியாக ஒன்றுன்னா சொல்லிட்டு போகலாம். ஒரு ஐயப்ப பக்தர் எதிர்பார்க்கறது என்ன? அடிப்படையாக ஒரு குடிக்கிற 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அந்த அளவுக்கு கூட யோசிக்கலைன்னா அப்போ அது என்ன நிர்வாகமாக இருக்க முடியும்? இதை கேரள அரசாங்கம், தேவசம் போர்டு இதுக்கு முன்னால் அரசாங்கம் அந்த அளவுக்கு கண்டுக்காமல் இருந்தது. இதில் ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்திருக்க அரசாங்கம் அதை பற்றி ஒரு சில தீர்மானம் எடுத்திருக்கு. திருப்பதி தேவசம் போர்டில் உள்ள எப்படி அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றும் சமீபத்தில் இன்னொரு தகவல் ஒன்று வந்திருக்குன்னா, ஏஐ பேஸில் க்ரௌடு எப்படி மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அது ரைட்டு. மூணாவது விஷயத்தில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 40லேருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மாநிலத்திலேருந்து கேரளா போகிறாங்களோ போகிற வழியில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களோட அமைப்பு ரீதியாக 40லேருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க நிலக்கல் போனதுக்கப்புறம் அங்கேருந்து பம்பா மேலே போகிற வரைக்கும் எந்தெந்த முக்கியமான இடங்களில் 10 மணி நேரம் நிற்கிற ஆளுக்கு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஹோட்டலோ அந்த வசதியோ கிடையாது. அவங்களுக்கு அடிப்படையாக சாத்வீக முறைப்படி அன்னதானம் கொடுக்கறதுக்கு எங்களோட அமைப்புக்கு நாங்கள் அனுமதி மட்டும்தான் கேட்குறோம். வேறு எதுவும் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல. நாங்கள் அவங்களை அனுமதி கொடுக்குற பட்சத்தில் நம்ம அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் இலவசமாக அடிப்படையான சுகாதாரமான சாத்வீக முறைப்படி நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். அந்த பர்மிஷன் உடனடியாக ஐயப்பா சேவா சமாஜத்துக்கும் எங்களை மாதிரி அமைப்பு இன்னும் ஒரு 2 அமைப்பு இருக்குது, அவங்களுக்கும் இந்த அனுமதி கொடுக்குற பட்சத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு உள்ள இந்த அவதி சாப்பாடே இல்லாமல் 10 மணி நேரம் இந்த இருமுடியை தூக்கி நிற்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதே இல்லாமல் கீழேருந்து நிலக்கல் போனதுக்கப்புறம் நிறைய இங்கேருந்து நம்ம ஐயப்ப பக்தர்கள்லாம் பஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க,
அவங்க நிறுத்துறதுக்கு இடம் கூட மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சரியாக இல்லைங்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் முன்னாலே நான் குறிப்பிட்டது மாதிரி 400 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு கோயிலில் நிலக்கல்லேருந்து பம்பா போகிறதுக்கு ஒரு ஐயப்ப பக்தருக்கு கேஎஸ்டிசிலேருந்து அவங்க சார்ஜ் பண்ணுற அந்த பஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களாலே நம்ப முடியாது. அது என்னத்துக்கு அந்த ஐயப்ப பக்தனுக்கு அவ்வளவு சார்ஜ் பண்ணணும்? இலவசமாக பஸ் சேவை கொடுக்கறதுக்கு எங்களோட ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்படி எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியலைன்னா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு கணிசமான தொகையில் அவங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமாக எங்களோட வேண்டுகோள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் அரசாங்கத்தில் நடந்த அந்த தங்க திருட்டு நடந்த அந்த நேரத்தில் கொஞ்ச நாளில் தேர்தல் வந்துச்சு கேரளாவில். அங்கே நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்லையும் சட்டசபை எலெக்ஷன்லையும் இப்போ உள்ள கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணுச்சுன்னா, முக்கியமான பிரச்சாரமாக தங்க திருட்டில் சம்மந்தப்பட்ட இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சார பாட்டு தனியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அது இல்லாமல் இப்போ இருக்க ஹோம் மினிஸ்டர் சென்னிதலா என்ன ஒரு தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அறிக்கையில் ஒரு அறிவிப்பு ஒன்று என்ன வெளியிட்டிருந்தாருன்னா, இந்த வந்திருக்க இந்த பிரச்சனையை உடனடியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா சிபிஐ மூலமாக விசாரித்து உண்மையான குற்றவாளியை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னால் உள்ள அரசாங்கம் சரி, இப்போ உள்ள அரசாங்கமும் சரி, அங்கே இவங்க வர்றவங்க எல்லாருமே நம்மளோட ஒரு விருந்தினர், ஐயப்ப பக்தர்கள். அது மலையாளியாக இருக்கலாம், தமிழராக இருக்கலாம், கன்னடராக இருக்கலாம். அந்த ஒரு மனப்பான்மை முதல்ல இல்லாத பட்சத்தில் நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், நான் சொன்ன எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது வரப்போகிறது கிடையாது. எப்படி இதை சொல்லக்கூடாத விஷயம் இருந்தாலும் யோசிச்சு பார்க்கையில் அவங்க காணிக்கையாக கொடுக்குற இவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த நிர்வாகத்துக்கு போகுது, அந்த அரசாங்கத்துக்கு போகுதுங்கையில் யார் மூலம் அந்த காணிக்கை வந்துச்சு அவங்க எதிர்பார்க்குறது அடிப்படையாக என்ன? சுத்தமான தண்ணி, சுத்தமான கழிப்பறை, அவங்களுக்குள்ள அன்னதானம் கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரியான அமைப்புகளுக்கு அனுமதி, இந்த மாதிரியான எந்த விஷயமே அவங்கக்கிட்ட இது வரைக்கும் முயற்சி இல்லாமல் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த வழியாக இருக்கலாம், அந்த வழியாக இருக்கலாம். மொத்தத்தில் அடிப்படையாக பார்க்கையில் ஒரு பக்தனுக்கு எந்த மாதிரி அங்கே ஒரு கவனம் கொடுக்கப்படும், முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் அதுக்குள்ள பதில் இது வரைக்கும் கிடையாது. இனிமேலாவது அந்த மாதிரி இல்லாமல் மாறுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அதுக்கு தீவிர முயற்சி எல்லா வழியிலையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் சத்திரத்தில் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். வண்டிப்பெரியார்லேருந்து சத்திரம் போய் தான் புல்மேடு போயிட்டு இருக்கோம். சத்திரம் நம்ம அன்னதானம் நடந்துட்டு இருக்கு, ஐயப்ப சமாஜத்தோடு நடந்துட்டு இருக்குது. அதன் பிறகு நடக்கக்கூடிய இடம்லாம் ஃபாரஸ்ட் பர்மிஷன் தரணும் கேரளா அரசு. நான் கேட்டுட்டு கொடுக்கல. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன கரெக்டு தான். புல்மேடுல அடிப்படையான எல்லா வசதியும் தேவை தான். அது ரொம்ப இன்றியமையாது. நம்மளோட கோரிக்கைகள் அது இருக்குது, நம்ம தெரிவிக்க போகிறோம். ஸோ அது தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அமைப்புகளும் எங்கள் மாதிரி மற்ற அமைப்புகளும் தொடர்ச்சியாக அது சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்குது வர்ற பக்தர்களுக்கு நிறைய தரம் கொடுத்துருக்க தேவசம் போர்ட்லேருந்து முன்னே எடுத்திருக்கோம். நிறைய தரம் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருந்தாலும் பக்தர்களுக்கு கொடுத்துருக்க முக்கிய ஒரு குறிப்பு என்னென்னா, அதை யாரும் துணிய போடாதீங்க. அந்த மாதிரி எவ்வளோ சொன்னாலும் இப்போ இந்த பக்கம் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. இது ரெண்டு பக்கமும் சுத்தம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மறுபடியும் அதில் துணி போடாததும் ரொம்ப முக்கியம். ரெண்டு விஷயமும் அது கவலைப்படும். ஸ்வச் சபரிமலைங்கிற பேர் நம்ம சன்னிதானம் சீசன் ஆரம்பிக்கிற முன்னாடியும் அது ஆரம்பித்த பிறகும் எருமேலி, சபரிமலை, பம்பு எல்லாமே தூய்மைப்படுத்துகிறோம். அவர் சொன்னது போல இந்த துணி போடுற விஷயம்